ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வெங்காய குழம்பு வைக்கலாம். வெங்காய குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வெங்காய குழம்பு டேஸ்ட்டில் பூண்டு குழம்பு, மிளகு குழம்பு, மணத்தக்காளி குழம்புன்னு இப்படி எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். அதோட பொருள் மட்டும்தான் வேறு. எந்த குழம்புக்கு எந்த பொருள் எடுக்கிறோமோ அதோட குவான்டிட்டி மட்டும் சேர்த்து எடுத்தோம்னா அதோட குழம்பு ஆகிடும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ட்ரை பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது 2 நாளைக்கு கூட கெட்டு போகாது. வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயோ அல்லது ரீஃபைண்ட் ஆயிலோ உங்களுக்கு எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். அது காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன் வெந்தயம் ப்ளஸ் சீரகம், பெருங்காயத்தூள். இது வறுத்து அரைச்சி ரெடிமேடாக நம்ம வச்சுருக்கோம். இது எல்லா வகையான புளிக்குழம்புகளுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் தாங்க இந்த குழம்புல ஹைலைட்டு. இதோட தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கி விட்டுட்டோம்னா இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்போயுமே வெங்காயம், சின்ன வெங்காயம் சமையலில் சேர்க்கும்போது வதங்கி தோல் பிரிகிற வரைக்கும் வதங்கினா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே இப்போது 50 கிராம் அளவுக்கு பூண்டு, 4 வரமிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது போக வெங்காயத்தில் ஏகப்பட்ட நல்ல நன்மைகள் நிறையா இருக்குங்க. சமையலில் சேர்க்குற இந்த வெங்காயம்னாலும் அதில் ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்கள், மருத்துவ குணம் நிறையா இருக்குங்க. சின்ன வெங்காயம் நிறையா சாப்பிட ஆரம்பித்தோம்னா பச்சையாக சாப்பிட்டா கேன்சரே வராதுன்னு சொல்கிறாங்க. ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயோடு சேர்த்து நல்லா மிங்கிளாகி மீடியம் ஃப்ளேமில் தீயை வச்சுட்டு நல்லா வதக்கி விடும்போது அதோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் போல் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது காரத்தை பொறுத்து கூடவோ குறைச்சோ நம்ம சேர்த்துக்கலாம். இது புளிக்குழம்பு அப்படிங்கிறதுனால குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது போக சின்ன டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது நமக்கு கரெக்டாக இருக்கும். பத்தலைன்னா நம்ம பின்னால் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவோடு சேர்த்து எல்லா பொருளையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிறதுனால தீயாமல் நமக்கு டேஸ்ட்டு மாறாமல் கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக தேங்காய் ஒரு அரை மூடி அளவு எடுத்துகிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். கிரேவி நமக்கு டைட்டாகவே வேணும் அப்படின்னு சொன்னால் இதையவே நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் தண்ணி போல் வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கிரேவியில் தண்ணி அதிகமும் இல்லாமல் கம்மியும் இல்லாமல் தேங்காயோட பச்சை வாசனை போகிறதுக்காக தேங்காய் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிருப்போம் இல்லையா, அதில் மட்டும் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு கலக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் ஆட்டும் நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டோம்னா நம்மளோட இந்த வெங்காய குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுங்க. உங்களுக்கு கிரேவி வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்தளவுக்கு போதும். ஒரு 5 மினிட்ஸ் ஆட்டும் நம்ம மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப செமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம பாட்டிங்க காலத்துலலாம் உரலில் ஆட்டி நல்லா வைப்பாங்க. அவங்க வைக்கிற டேஸ்ட்டு அதை விட சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியலனாலும் நாம் வைக்கிறதும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருந்தேன், அதோட தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணியோடு ஆட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆட்டம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது மீன் குழம்பு மாதிரியும் வச்சுக்கலாம். இதில் மீன் போட்டால் மீன் குழம்பு, கத்திரிக்காய் வதக்கி போட்டால் கத்திரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் வதக்கி போட்டால் வெண்டைக்காய் புளிக்குழம்பு, மிளகு தக்காளி வதக்கி போட்டால் மிளகு தக்காளி குழம்பு. இந்த மாதிரி எல்லா புளிக்குழம்புக்குமே சேம் இதே மெத்தடு தாங்க. இங்கே நான் கொடுத்துருக்க இந்த குவான்டிட்டியில் இருக்கிற ரேஷியோ நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த எல்லா குழம்புகளுமே ஒரே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் நான் வெங்காயத்தை பற்றி சொல்ல வரேன். வெங்காயத்தில் ஆரோக்கியமான உணவுனா அது சின்ன வெங்காயம் தான். இதில் நிறைய நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் நிறைய இருக்குங்க. இது ரொம்பவே நம்மளோட ஸ்கின்னுக்கு, ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவி செய்யுதுங்க.
சின்ன வெங்காயம் வந்து நம்மளோட செல்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு தன்மைக்கும் எதிராக செயல்பட்டு நம்மளோட இதய நோய் புற்றுநோய்க்கு வராமல் நீரிழிவு நோய் வராமல் கூட பார்த்துக்குதுங்க. இதில் வந்து புரதம், கொலஸ்ட்ரால், கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து, மக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், துத்தநாகம், ஃபோலேட், புரோட்டீன், நார்ச்சத்து இது மாதிரி நிறைய இருக்குதுங்க. ஜிங்கு, காப்பர், ஃபோலேட், வைட்டமின் பி, வைட்டமின் ஏ, சி அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சின்ன வெங்காயம் அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு அதோட பயன்கள் புரிஞ்சிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கீத்து குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். Thanks for watching this video friends. Thank you. Bye and take care friends.